உலகத்திலேயே சத்தான உணவு என்பது தாய்ப்பால் மட்டுமே. தாய்ப்பாலுக்கு அடுத்து தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்களை உள்ளடக்கியுள்ளது தேங்காய் மட்டுமே. எனவேதான் நம்முடைய பண்பாட்டில் அனைத்து நிலைகளிலும் உணவுகளிலும் தேங்காய் மிக முக்கியமாக இருந்து வருகிறது. அதனால்தான் இறைவனுக்கு படைப்பதில் தேங்காயை நம் முன்னோர்கள் முதன்மையாக வைத்து படைத்து வருகிறார்கள். அதாவது தேங்காயை நாம் அதிக அளவில் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தொன்று தொட்டு இது பண்பாடாக வைக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த சத்துக்களை உடைய தேங்காய் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் 80% விளைந்து வருகிறது. மிகச்சிறந்த உணவுப் பொருளாகவும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாகவும் மட்டுமல்லாமல் சமைப்பதற்கு பயன்படும் மிகச்சிறந்த எண்ணெயாகவும் தேங்காய் எண்ணெய் உள்ளது. ஆனால் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக 20 ரூபாய்க்கு விற்று வந்த தேங்காய் தற்போது 10 ரூபாய்க்கு விற்று வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் மத்திய, மாநில அரசுகளின் தென்னை விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளே ஆகும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளான இந்திய அரசு கொப்புரை கொள்முதல் விலையை ரூபாய் 108 ரூபாய் 60 பைசாவிலிருந்து ரூபாய் 150 உயர்த்த வேண்டும். கொப்பரை கொள்முதல் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 260 கிலோவிலிருந்து 500 கிலோவாக உயர்த்த வேண்டும். தமிழ்நாடு அரசு விவசாயிகளிடமிருந்து கேரளாவைப் போல உரித்த தேங்காயை டன் ஒன்றுக்கு ரூபாய் 32,000க்கு கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு பனை, தென்னை மரங்களிலிருந்து கள் இறக்கி விற்க அரசாணை வெளியிட அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடைகளில் பாமாயில் விற்பதை தடை செய்து அதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனையை மானிய விலையில் விற்பனை செய்திட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் கடந்த டிசம்பர் 14, 2022 அன்று 8000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் நிறைவேற்றாத பட்சத்தில் 2023 ஜூலை 5 முதல் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் மாநாட்டில் அறிவிப்பு செய்யப்பட்டது. மாநாட்டிற்கு பின்னிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சி காரணமாக ஏப்ரல் 24, 2023 மத்திய அரசு காய்ந்த உரித்த தேங்காய் குண்டாலுக்கு ஒன்றுக்கு 2930 நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு அரசு உரித்த காய்ந்த தேங்காயை கொள்முதல் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் 30 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற 10 அம்ச கோரிக்கைகளுக்கான தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் முதல் கோரிக்கையே தென்னை விவசாயம் கோரிக்கை. அதன் பின்பு ஆகஸ்ட் 7ஆம் தேதி 21 மாவட்டங்களில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாபெரும் மனு கொடுக்கும் இயக்கம் நடைபெற்றது. அதன் பின்பு அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் தலைமை செயலகத்தை நோக்கி நடைபெற்ற பேரணியை காவல்துறை தடை செய்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்தது. பின்பு இரவில் விடுதலை செய்தது. இந்நிலையில் மத்திய அரசு வட மாநிலங்களில் கொள்முதல் செய்யும் கோதுமைகளை பாரத் ஆட்டா என்கிற பெயரில் சப்பாத்தி மாவாக மதிப்பு கூட்டி மானிய விலையில் கிலோ ரூபாய் 25க்கு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தை கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்யும் நாஃபெட் நிறுவனத்தின் மூலமாக செய்தது. அதேபோல பருப்பு வகைகளையும் வெங்காயத்தையும் பாரத் பிராண்ட் மூலமாக விற்பனை செய்து வருகிறது. மத்திய அரசின் நாஃபெட் நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து 108 ரூபாய் 60 பைசாவிற்கு கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்து இருப்பு வைத்துள்ளது. அதை வெளிச்சந்தையில் கார்ப்பரேட் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சராசரியாக 65 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறது. மொத்த உற்பத்தியில் 20% மட்டுமே நாஃபெட் கொள்முதல் செய்கிறது. மீதி 60% சந்தை என்பது வெளிச்சந்தையை நம்பியே உள்ளது. 108 ரூபாய் 60 பைசாவிற்கு கொள்முதல் செய்து 65 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் நாஃபெட் விற்பனை செய்யும் போது ஒட்டுமொத்த சந்தையும் சரிந்து தென்னை விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே நாஃபெட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரைகளை தேங்காய் எண்ணெயாக மதிப்பு கூட்டி பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் விற்பனை செய்ய கோரி தொடர்ச்சியாக
மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்து வந்து அது கண்டுகொள்ளப்படாததால் கடந்த டிசம்பர் 13 முதல் 18 வரை தொடர்ச்சியாக 6 நாட்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், ஐக்கிய விவசாயிகள் சங்கம், கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். போராட்டம் தொடங்கிய முதல் நாளிலேயே மதிமுகவின் மாநில பொதுச் செயலாளர் மாண்புமிகு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்து பேசினார். இந்த போராட்டத்தை முதல் நாளில் மதிப்புக்குரிய ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள். முதல் நாள் போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையிலும் தென்னை விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம் அவர்கள் முன்னிலையும் நடைபெற்றது. இரண்டாம் நாள் போராட்டம் இந்திய உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தூரநம்பி அவர்களின் தலைமையிலும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. மூன்றாம் நாள் போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலும் கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கம் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பசவராஜ் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. நான்காம் நாள் போராட்டம் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுவாமிமலை விமலநாதன் அவர்கள் தலைமையிலும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சங்கர் ஐயா அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. ஐந்தாம் நாள் போராட்டம் கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பசவராஜ் அவர்களின் தலைமையிலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் அவினாசி சதீஷ் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. டெல்லியில் தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளாக போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. ஆறாவது நாள் போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தின் மாநில செயலாளர் ஐந்துணை வேலுசாமி அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. முதல் நாள் போராட்டத்தில் இந்திய விவசாயிகளின் மாபெரும் விவசாய சங்க தலைவர் ராகேஷ் திகாயத் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இரண்டாம் நாள் போராட்டத்தில் பாரதிய கிசான் யூனியனின் தேசிய பொதுச் செயலாளர் யுத்வீர் சிங் அவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை வாழ்த்தி பேசினார். மேலும் தொடர்ச்சியாக தினசரி 20க்கும் மேற்பட்ட வட இந்திய விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் முதலில் கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறை அனுமதி மறுத்ததன் காரணமாக தினசரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்தப்பட்டது. அதிலும் 4ஆம் நாளிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டதால் பாரதிய கிசான் யூனியன் தேசிய பொதுச் செயலாளர் யுத்வீர் சிங் அவர்கள் தலையிட்டு விவசாயிகளுக்கு போராடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் பாராளுமன்றம் முற்றுகையிடப்படும் என்று அறிவித்த பின்பு அடுத்த 3 நாட்களுக்கு காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது. போராட்டத்தை ஒட்டி மாண்புமிகு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் மத்திய உளவுத்துறை செயலாளர் ரோஹித் சிங் அவர்களை சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் நாஃபெட் நிறுவனத்தின் கூடுதல் இயக்குனர் அவர்களை சந்தித்து கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. பாரதிய கிசான் யூனியன் தேசிய பொதுச் செயலாளர் யுத்வீர் சிங் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் உணவு பதப்படுத்துதல் துறை இணை அமைச்சர் சாத்வி நிரஞ்சனா தேவி அவர்களை சந்தித்து கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. டெல்லி காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் சார்பில் தோட்டக்கலைத்துறை ஆணையரும் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் பொறுப்பு தலைவருமான பிரபாத் சிங் அவர்களும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டு நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்தார். தொடர்ச்சியாக கோரிக்கை நிறைவேறுவதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களும் இடையேயான குழு அமைக்கப்படும் என்றும் நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசின் சார்பில் தெளிவுபடுத்தினார். அதன் பின்பு 6 நாட்களாக நடைபெற்ற போராட்டம் நிறைவு பெற்றது. தொடர்ச்சியாக தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ச்சியான இயக்கங்களை நடத்தி வருகிறது. விவசாயிகளின் மிக முக்கியமான 10 அம்ச கோரிக்கைகளை நோக்கியும் தொடர்ச்சியாக இயக்கங்களை நடத்தி வருகிறது.
தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அரசியல் சார்பற்று சமரசமற்று தொடர்ச்சியாக கோரிக்கைகளுக்கு அறவழியில் போராடி வருவது விவசாயிகளிடையே மிகப்பெரிய ஆர்வத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ச்சியாக டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன், இந்திய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தூரன் நம்பி, தென்னை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம், மாநில துணை பொதுச் செயலாளர் நேதாஜி, துணைத் தலைவர் அமரேசன், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன், சுவாமிநாதன், மரக்காணம் சீதாராமன், சரவணன் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் அவினாசி சதீஷ், இயற்கை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் அலெக்ஸ் என்கிற கருணாகரன், வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தின் மாநில செயலாளர் ஐந்துணை வேலுசாமி, இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் அரூர் உதயகுமார், ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ், கோவை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி, மதுரை மாவட்ட செயலாளர் காராமணி, ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சங்கரையா, சேலம் மாவட்ட தலைவர் காட்டுக்கோட்டை சரவணன், விருதுநகர் ஒன்றிய செயலாளர் ராமசாமி, அவினாசி ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன், அரூர் ராஜமாணிக்கம், சூலூர் நடராஜ், தென்காசி மகேஷ், குடிமங்கலம் அண்ணாதுரை, சத்தியமங்கலத்தைச் சார்ந்த கிரிகோரி, அரவிந்த் சண்முகசுந்தரம், பூளவாடி செந்தில், குங்குமம்பாளையம் முத்துசாமி, அப்பிளியப்பட்டி ரமேஷ், பழசுப்பாளையம் சவுந்தர், காரணம்பேட்டை பழனிசாமி, திண்டுக்கல் மகாலிங்கம், கேசவமூர்த்தி ஆகியோருடன் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் வட இந்திய விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ச்சியாக கோரிக்கைகளுக்காக இயங்கி வருகிறது என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.